2 ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இப்போது பன்னீர் சோடா அந்த காலத்தில் பீச்சில் கிரிக்கெட் விளையாட்டு வருவோம். வந்தால் செம்மையாக பன்னீர் சோடா வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம், அப்படியே இந்த வெயிலில் நல்லா கிரிக்கெட் விளையாட்டு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி போய் சில்லுன்னு பன்னீர் சோடா உடச்சி கொடுக்க சொல்லி சாப்பிட்றது இருக்க, அதை போல் ஒரு பேரின்பம், ஒரு ஜாலி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அந்த பன்னீர் சோடா காசு கொடுக்குறதுக்கு எல்லார்ட்டையும் காசு இருக்காது. நம்ம கிரிக்கெட் டீம்லேயே பசங்க உள்ள பையனாக இருப்பான், அவன் தான் எல்லோருக்கும் வாங்கி கொடுப்பான். என்னோடய ஞாபகத்தில் ஒரு பன்னீர் சோடான்றது 20 பைசா 30 பைசா வருதுன்னு நினைக்கிறேன் நான். அவன் தான் எல்லோருக்கும் வாங்கி கொடுப்பான். 10-15 பேருக்கும் பன்னீர் சோடா வாங்கி கொடுப்பான். அவங்ககிட்ட ஒரு 4-5 ரூபா பணம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவான்னா பன்னீர் சோடா வேணாம், லைம் சால்ட் சோடா, அது ஒரு ஃபேவரெட். லைம் சால்ட் சோடா எவ்வளோ பேர் அது சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேர் லைம் சுகர் சோடா அப்படி சாப்பிடுவாங்க. லைம் சால்ட் சோடா சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 கட்டி ஐஸு, அப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த சோடாவை கோலி சோடாவை உடச்சி அப்படியே கொட்டி அது மேலே நுர வர 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 கட கடன்னு அந்த மலையாளத்துக்காரர் தான் பண்ணுவார். ஸ்பூனால் தட்டிட்டு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐஸோட சில்லுன்னு குடிக்கும்போது லைம் சோடா சால்ட்டு மகா அற்புதமாக இருக்கும். எவ்வளோ பேர் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் லைம் சால்ட் சோடா சாப்பிட்றது. ஸோ அது ஒரு தனி இது. ஆனால் இந்த பன்னீர் சோடா புதுசாக வந்திருக்கிறது ஐ ரியலி லைக். இது 2-3 ஃப்ளேவரில் வந்திருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தபோது பைனாப்பிள் ஃப்ளேவர். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் போனோம்னா சின்ன பொட்டி கடையில் நிறைய கோலி சோடா வச்சுருப்பாங்க. கலர் கலராக இருக்கும், சோடா கலர் அப்படின்வாங்க. யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்க, போய் கலர் வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. அப்போல்லாம் இந்த பெப்சி, ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா அது இதெல்லாம் இருக்காது. ஸோ ஊரில் நாமக்கல் பக்கத்தில், சேலம் பக்கத்தில் இருந்ததெல்லாம் அங்கெல்லாம் போய் கலர் வாங்கிட்டு வா, கோலி சோடா கலர் வாங்கிட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த கோலி சோடா கலர் கலராக இருக்கும். ஒன்று ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டோம்னா அது மூக்கொழியாக நம்மளுக்கு அந்த ஏப்பம் வரும். அந்த கோலி சோடா அவ்வளோ ஏர் அதில் டைட்டாக வச்சுருப்பாங்க. அதில் கார்பன் டை ஆக்சைடு செம்ம சூப்பராக இருக்கும் அது. இப்போது அதே மாதிரி சோடா கலர் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்திருக்குது. பைனாப்பிள் ஃப்ளேவர் பார்த்தேன், லைம் ஃப்ளேவர் பார்த்தேன், ப்ளூபெர்ரி ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்தது பன்னீர் சோடா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப டக்கராக இருக்குது. இல்லை ஏதாவது பேசணுன்னா கேள்வியை டைப் பண்ணிங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். கேள்வி அடிங்க நண்பர்களே. இப்போ புதுசாக இந்த லைவ் சேட்னு ஒன்று பார்த்தேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனல் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் கேள்விகளை நீங்கள் கேளுங்க. நாளைக்கு இங்கிலாண்டோட T20 மேட்ச் ஆரம்பிக்கும் போது கிரிக்கெட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கூட நம்ம பேசலாம். அரசியல் வேணாம், அடிதடி நடக்கும், அரசியல் பேசலாம். எனக்கு அரசியல் பிடிக்கும், ஆனால் அரசியல் நட்பை கெடுக்கும், அது தேவையில்லை. பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நீங்கள். ஸோ லெட்ஸ் ட்ரை. இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஒரு எஃபர்ட் தான் இது. இந்த சேட் வேறு எதுக்கும்